கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் பெட்ரோல் பங்கில் கடந்த 2 நாட்களாக பெட்ரோல் நிரப்ப கூட்டம் அலைமோதிய நிலையில் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். செயற்கையானதொரு தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம், போதைய இருப்பில் பெட்ரோல் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அங்கு பெட்ரோல் பங்குகளில் மக்களினுடைய கூட்டம் அலைமோதிய நிலையில் தற்போது வெறிச்சோடி காணப்படுவதற்கான காரணம் என்ன? அங்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சொல்லும் செய்தி என்ன? கண்டிப்பாக கனகதாரா, தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்குகள் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அச்சும் காரணமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என புரளி வேகமாக பரவியது. இதனால் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் பெட்ரோல் நிலையத்தை முற்றுகையிட்டு பெட்ரோல் டீசலை வாங்கி சென்று சேமித்து வைப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. இது பல்வேறு இடங்களில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடு ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலை தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தியை இழுத்து முடியதாக ஈரான் தெரிவித்தது. இந்த ஜலசந்தி மூடப்பட்டு விட்டதால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கப்பல்கள் வரத்து நிறுத்தப்பட்டு பெட்ரோல் மற்றும் டீசலோட தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என எண்ணி வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துட்டு இருந்தாங்க. இதனால தமிழகம் எங்கும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் பெட்ரோலை வாங்கி சேமித்து வைத்து பெட்ரோல் நிலையங்களை சேமித்து வைக்கிறதுக்கு பெட்ரோல் நிலையங்களை முற்றுகையிட்டனர். இதனால பாத்தீங்கன்னா இதே போல பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளை பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலை மோதியது. மேலும் பெட்ரோல் நிலையங்கள் நீண்ட வரிசையில் பொதுமக்கள், விவசாயிகள் காத்திருந்து வாட்டர் கேன்கள், பக்கெட்டுகள் போன்ற பல்வேறு இதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வாங்கி சென்றனர். இதனால் பல மணி நேரம் காத்திருந்த வாகன ஓட்டிகள் ஏராளமானோர் ஒரே நேரத்தில் பெட்ரோல் பங்குகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று இந்தியன் ஆயில் மற்றும் அரசு போதிய எரிவாயு கையிருப்பு இருப்பதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதில் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, தமிழகத்திற்கு 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது என தெரிவித்திருந்தது. மேலும் மும்பை வழியாக நேற்று எரிவாயு கப்பல் இந்தியா வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து அந்த பங்க் உரிமையாளர்கள் தெரிவிக்க பாத்தீங்கன்னா போதுமான பெட்ரோலும் டீசலும் கையிருப்பு இருக்கு, மேலும் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவிக்கிறாங்க. இதை அடுத்து பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்காங்க. தற்போது இந்த காலை முதலே பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் சுற்றி உள்ள பெட்ரோல் நிலையங்களை வழக்கம் போல இயங்கி வருகிறது. தற்போது நேற்று வரை அனைவரும் தங்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசலை முன்கூட்டியே வாங்கி சேமித்து வைப்பதால் இன்று பெட்ரோல் நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. சகோதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். பெட்ரோல் பம்பில் நேற்று ஃபுல்லாக டீசல் பெட்ரோலுக்கு கிடைக்காதுங்கிற ஒரு பயத்தில் எல்லாம் கேனுக்குன்னா வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை காலையிலேருந்து விரிச்சோடு இருக்குது. பெட்ரோல் பம்பில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் 24 hours பெட்ரோல் டீசல் கிடைக்கும். ஜனங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி காலையில் நான் பெட்ரோல் போட வந்தேன். இங்கே அமைதியான முறையில் எல்லோரும் பெட்ரோல் போட்டுருக்காங்க. தேவையில்லாத ரூமரை கூட்டு மக்களை கூட்டத்தை கூட்டிட்டாங்க. இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் அமைதியாக போயிட்டுருக்கு. யாரும் வதந்தியை நம்ப வேண்டாம். பொறுமையாக அமைதியாக பெட்ரோல் போட்டு எல்லாம் போகலாம். ஃப்ரீயாக வாங்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம். நல்லா இருக்கு. நேற்று பங்கில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ரூமில் நம்பி மக்கள்லாம் ஒரே கூட்டமாக இருந்தாங்க. இப்போ கட்டுப்பாடு இல்லாமல் பெட்ரோல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள்லாம் ஏற்பு நிலைக்கு செஞ்சுட்டாங்க. தயவு செஞ்சு மக்களை எரிபொருள் தட்டுப்பாடே கிடையாது. தயவு செஞ்சு எந்த பொதுமக்களும் நம்பாமல் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொஞ்சம் கொடுங்க.